இந்த கொஸ்டினில் ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 2 கேரக்டர் இருக்காங்க. ஒருத்தர் ஏ, இன்னொருத்தர் பி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லை பிரிஞ்சு தனித்தனியாக ஒரு வேலையை செய்கிறாங்க. சரியா? ஏ வந்து தனியாக 12 நாளில் முடிக்கிறான், பி வந்து தனியாக 20 நாட்களில் முடிக்கிறான். ஸோ நாட்கள் எப்பவும் கீழே தான் போடணும். 1/12 1/20. ஸோ ஏபி இருவரும் சேர்ந்து, ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? 3 நாள் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஏ என்ன பண்ணிடுறான்னா வேலையை விட்டு போயிடுறான். மீதி இருக்கக்கூடிய வேலையை பி மட்டும் தனியாக செய்கிறான். சரியா? அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பான் அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி, அதாவது ஏபி சேர்ந்து செய்கிறாங்க, ஏ வந்து போயிட்டான் அப்படின்னு கேட்டாலே நீங்கள் மொத்த பங்கு என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். மொத்த பங்கு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த டைம், அதாவது அந்த 12 அந்த 20, இந்த 2க்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த எல்சிஎம் தான் நமக்கான மொத்த பங்குகள். அப்போ 12க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ம் 20க்குமான எல்சிஎம் வந்து 60ன்னு வரும். ஸோ இந்த 60 அப்படிங்கிறது தான் மொத்த பங்கோட அளவு. சரியா? இப்போ இந்த 12 எதால் பெருக்குனா 60 வரும் நமக்கு? 5ஆல் பெருக்குனா வருமா? ஓகே. அப்போ 12 5ஆல் பெருக்குனா வரும், 20 3ஆல் பெருக்குனா 60 வரும். ஓகேவா? ஸோ நடுவில் அந்த ப்ளஸ் எழுதிக்கிட்டேன். இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய பங்கோட அளவு. 3 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய பங்கோட அளவு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஏ 5 பங்கு, பி 3 பங்கு. அப்போது ஏயும் பியும் சேரும்போது ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு பண்ணியிருப்பாங்க? 8 பங்கு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 8 பங்கு பண்ணுறவங்க 3 நாளைக்கு எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் 8 × 3. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 பங்குனா 3 நாளைக்கு 8 × 3 24 பங்கு. அப்போ அந்த 3 நாளில் 24 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. மொத்த பங்கான 60லேருந்து. அப்போ 60லேருந்து இந்த 24 கழிச்சிட்டிங்கன்னா மீதி, அதாவது பி மட்டும் தனியாக ஒரு வேலை செஞ்சால் பார்த்தீங்களா, அதோட அளவு என்னன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் கழிச்சிருவோம். கழிச்சா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. இந்த 36 பங்கை பி மட்டும் தனியாக பண்ண போகிறான். பி தனியாக ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு முடிப்பான்? 3 பங்கு முடிப்பான் இல்லையா? அப்போ அந்த 3 மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணுவோமா? இது ரெண்டையும் கட் பண்ணால் என்ன வரும்? 1 3 3, 2 3 6 வருமா? அப்போ பி மட்டும் தனியாக 12 நாட்களில் அந்த வேலையை முடிப்பான் அப்படிங்கிறது தான் ஆன்சர்.